ஹாய். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா, பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்ச and அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ண டிராகன் த படம் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். Reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. ஸோ நிஜமாலே டிராகன் நல்ல மாஸா செம்மையா இருக்கா, இல்ல இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஓமை கடவுளே மாதிரி ஃபேண்டசி ஃபிலிமா ஒரு ஆவரேஜா இருக்கா, ஆர்எல்ஸ் ட்ரெய்லர் வந்தோடனே புரட்டி புரட்டி போட்டு அடிச்ச டான் படம் மாதிரி இருக்கா இல்லையா, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். டான் படம் மாதிரி உண்மையிலே இருக்கா இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. ஓகே, லெட் இட் பிரேக் இட் டவுன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். டிராகன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த படத்துல யாருமே வந்து இந்த கேரக்டர் எதுக்கு இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லா கேரக்டருமே இந்த படத்துல ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்தது. ஏன் இந்த கேரக்டர் வச்சாங்க, இந்த கேரக்டர் எதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லா கேரக்டருமே ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல நடிச்ச எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்தது. பிரதீப் அவரும் பயங்கரமா பண்ணிருக்காரு, ஹீரோ ஸ்கினும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அண்ட் அனுபாமா அண்ட் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களோட பாட்டுமே சூப்பரா இருக்கு. அண்ட் அர்ஷத் அண்ட் விஜய் சித்து ஃப்ரம் விஜய் சித்து பிளாக்ஸ், அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க, குறை சொல்ற மாதிரி இல்லை. இவன மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்டேருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா? டெக்னிக்கல் திங் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சீனுமே இப்போ சப்போஸ் இன்கேஸ் ஒரு ஒரு ஃபைட் சீன்னா அந்த ஃபைட் சீன் அந்த மூடுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷுவல்ல பயங்கரமா காமிச்சிருக்காங்க. ஸோ விஷுவல் பார்ட் அண்ட் ஸ்கிரீன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமா இருக்கு. டைரக்ஷன் பார்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லா என்கேஜிங்கா ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா எடுத்துட்டு போயிருக்காங்க. லேகா இந்த இடத்துலயும் பெருசா தெரியல. ஸ்கிரீன் பிளே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஒரு பெரிய ஆசா புசா கதெல்லாம் கிடையாது. எல்லா படத்துல நம்ம பார்த்துருப்போம் லைக் நார்மல் ஃபிலிம். ஸோ அதை எப்படி நம்ம என்கேஜிங்கா கொண்டு போனோம், அந்த பாட்டை டைரக்ஷன் டீம் அண்ட் டைரக்டர் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் இன் இட். செம்மையா பூந்து விளையாடி இருக்காங்க. ஸோ அதுலயுமே எந்த ஃபிளாஸும் இல்லை. ஸோ மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஐ திங்க் ஏண்டி என்னை விட்டு போன லைக் சிம்பு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் வழித்துணையே, அந்த ரெண்டு பாட்டும் செமையா இருந்தது. ட்ராக் டிராகன் அந்த பாட்டுல வர மாண்டேஜஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இந்த ஒரு பாட்டுல பணக்காரங்க அவங்க, ஒரு பாட்டுல growth ஆவாங்களா, அந்த மாதிரி உள்ள ஒரு சாங் அது. அந்த பாட்டு வீடியோவா விஷுவலா பார்க்கும்போது செமையா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல பாட்டுமே எந்த குறையுமே இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே, டெக்னிக்கல் ஒர்க், சினிமோட்டோகிராஃபி அண்ட் சாங்ஸ், இது எல்லாமே பாசிட்டிவ். இந்த படத்துல என்ன நெகட்டிவ்னா நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக், ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு. இந்த படத்துல நான் லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், போய் ரெகுலே ஒரு படம் பார்க்கணும், ஃபன்னா பார்க்கணும், பசங்களோட போறேன், ஃபேமிலியோட போறேன், வாட் எவர், இந்த படம் செம்மையா இருக்கும். ஆனா லாஜிக்கோட போய் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் அடி போடும் நம்மளுக்கு, என்னடா அதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, டான் படம் பார்த்துருப்போம். டான் படம்ல செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து இதெல்லாம் என்னடா லாஜிக்கா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதே மாதிரிதான் இந்த டிராகன்லயும் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இந்த படம் வந்து டான் 2 அந்த மாதிரிலாம் இல்லை. பட் என்னன்னா காலேஜ் போர்ஷன், ஒரு நல்ல படிக்காத பையன், அதே மாதிரி மிஸ்கின் கேரக்டர், இதெல்லாம் உள்ள வரப்போ ஏற்கனவே நம்ம இப்பதான் ஒரு படத்துல பார்த்துருக்கோம். டான் ஒரு படத்துல அவங்க என்னதான் இது டான் 2 இல்ல, இந்த மாதிரி படம் இல்லை, அந்த மாதிரி படமும் இல்லை, அது கதையும் இல்லை. பட் என்னன்னா அந்த காலேஜ் போர்ஷன் அதெல்லாம் வரும்போது டானோட ரிசம்பிளன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. அவங்க வேற மாதிரி தான் எடுத்திருக்காங்க, நம்ம இப்பதான் டான் பார்த்துருக்கோம். என்னன்னா டானோட ரிசம்பிளன்ஸ் படத்துல கொஞ்சம் தெரியுது, பட் இட் இஸ் நாட் அ டான் 2. வழித்துணைய பாட்டோட
பிளேஸ்மெண்ட் எனக்கு வந்து கரெக்டா வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பிளேஸ்மெண்ட்டோட சாங் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாட்டை வச்சுட்டாங்க. பார்த்தா கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பாட்டு வந்தோடனே ஓ கல்யாணம் ஆயிடுச்சு போல அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனா கல்யாணம் ஆகல. அந்த வழித்துணையோட பாட்டோட பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் வேற மாதிரி எங்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் சாங்ஸ் அந்த வழித்துணைய விஷுவலா அதெல்லாம் கிராண்டியரா சூப்பரா இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா கிளைமேக்ஸ் இந்த படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகல மீன்ஸ் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு இல்லைன்னா சொல்ல. ஆனா ஏன் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஒன்று எடுத்தீங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. வேற மாதிரி எண்ட் பண்ணிருக்கலாமோ இல்ல வேற மாதிரி ஒன்று எடுத்திருக்கலாமோ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னா லாஜிக்கல் மிஸ்டேக்கும் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் ஐ எம் நாட் இம்ப்ரெஸ். திஸ் இஸ் த நெகட்டிவ் இன் திஸ் ஃபிலிம். நான் வந்து பப்ளிக் ரிவ்யூ பார்த்து தான் படத்துக்கு போனேன். பப்ளிக் ரிவ்யூல வந்து ஆச்சா பூச்சா பயங்கரமா இருக்கு படம், அழுது தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நான் உள்ள போகும்போது படம் நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. பட் அந்த பப்ளிக் ரிவ்யூவோட தாக்கம் மாதிரி அந்த படம் இருந்ததுன்னா அது இல்லை. ஒருவேளை மேபி அவங்க எஃப்டிஎஃப்எஸ் போனதுனால எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போயிருப்பாங்க. அண்ட் அவங்க மைண்ட்ல டான் டூன்ட்டு ஒரு 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 விஷயம் இருக்கும். ஸோ அங்க போய் பார்க்கும்போது அது இல்லைன்றப்போ அவங்களுக்கு டிஃப்ரெண்டா தோணி இருக்கும். பட் எனக்கு உள்ள போகும்போது அவங்க ரிவ்யூல என்ன மாதிரி சொன்னாங்களோ அந்த அந்த ரிவ்யூ மாதிரி அந்த படம் இருந்துச்சுன்னா இல்ல, அந்த ரிவ்யூவோட கொஞ்சம் லைட்டா கம்மியா தான் இருந்துச்சு. ஃபைனலா இந்த படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, போய் பார்க்கலாம். இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் படம். அது நீங்க இதை போய் தியேட்டர்ல போய் செம்ம ஃபன்னா ரகலையா சூப்பரா பார்க்கலாம். அண்ட் லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் தவிர்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து டான் படம், சிவகார்த்திகேயன் டான் படம் வந்து பயங்கரமா நம்ம கொண்டாடணும் தியேட்டர்ல. பட் வென் இஸ் கம் டு ஓடிடி இதெல்லாம் ஒரு படமாடான்னு சொல்லி வச்சு செஞ்சிட்டோம். ஆனா இந்த படமும் எனக்கு அப்படிதான் அதே மாதிரிதான் வருமோன்ட்டு எனக்கு தோணுது. தியேட்டர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபன் மெட்டீரியல் செம்மையா இருந்தது, ஃபன் பண்ணி சூப்பரா பார்த்தோம். பட் வென் இஸ் கம் டு ஓடிடி இந்த படம் வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அஸ்வத் மாரிமுத்து. அவர் வந்து 2 படத்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓமை கடவுளே அண்ட் செகண்ட் படம் வந்து டிராகன். ஸோ இந்த படத்துக்கு நான் ஏன் போனேன்னா பிரதீப் ரங்கநாதன் இருக்கிறதுக்காக நான் போல, ஓமை கடவுளே டேரக்டருக்காக தான் நான் போனேன். பிகாஸ் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்ச படம். என்னோட ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல இருக்க ஒரு படம். அடிக்கடிக்கு ரீவாட்ச் பண்ற படம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பயங்கரமா, அவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருக்கும் அந்த படம். அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு என்ன பிரில்லியண்டா இந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிராகன் போனேன். பட் டிராகன் என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிச்சுதான். ஏன்னா நான் ஓமை கடவுளே மைண்ட்ல நினைச்சிட்டு போனேன். பட் ஆனா ஓமை கடவுளே அப்படியே வேற ஜானர், இது ரொம்ப வேற ஜானர். இந்த படமே எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஐ லவ் ஓமை கடவுளே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.